ஸோ ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்டர்நெட் உலகம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம். அதாவது தமிழக அரசு வந்து பார்த்திங்க அப்படின்னா, திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அதில் நிறைய பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா விண்ணப்பிச்சு நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. மாதம் 1000 ரூபாய் வந்து வாங்கிட்டு இருக்காங்க. இன்னும் சில பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணி மேல்முறையீடு பண்ணி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா சில பேருக்கு ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ ரிஜெக்ட் ஆனவங்களாம் என்ன பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் புதிய விண்ணப்பதாரர்கள் இருப்பாங்க, புதுசாக ரேஷன் கார்டு வாங்கினவங்களாம் இருப்பாங்க. ஸோ அவங்களாம் என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் இதில் இருக்குது. அதாவது இன்னும் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கிடைக்கவில்லை அப்படின்னா அப்போ இதை வந்து நீங்கள் செஞ்சே ஆகணும். மகளிர் உரிமை தொகை திட்டம் மேல்முறையீடு தொடர்பாக தமிழக அரசு புதிய அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. அதாவது சில இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் குடும்ப தலைவிகளுக்கு மாதம் 1000 ரூபாய் உரிமை தொகை வழங்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் கடந்த செப்டம்பர் 15ஆம் தேதி முதல் தமிழக அரசால் துவங்கப்பட்டு வருகிறது. அதாவது 2023 செப்டம்பர் 15ஆம் தேதியிலேருந்து வந்து அமல்படுத்திட்டு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதன்படி தற்போது வரை 1.15 கோடி, அதாவது 1.15 கோடி வந்து பார்த்திங்க அப்படின்னா 1.15 கோடி பேரோட வங்கி கணக்கில் வந்து பார்த்திங்கன்னா மாதம் ரூபாய் 1000 உரிமை தொகை அரசின் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா செலுத்தப்பட்டு வந்துட்டுருக்கு. ஸோ இத்திட்டத்தின் அறிமுகம் செய்யப்பட்டு முதல் 2 கோடிக்கும் அதிகமான விண்ணப்பங்கள், அதாவது இந்த திட்டம் வந்து பப்ளிஷ் பண்ணதுலேருந்து 2 கோடிக்கும் அதிகமான வந்து அப்ளிகேஷன்ஸ் வந்து சப்மிட் ஆகிருக்கு. ஸோ அது மாதிரி வந்து சேர்ந்த நிலையில் பலரது விண்ணப்பங்கள், அதாவது பல விண்ணப்பங்கள் வந்து பார்த்திங்கன்னா நிராகரிக்கப்பட்ட காரணத்தால் அனைவருக்கும் 1000 ரூபாய் கிடைக்கும் வகையில் இதனை விரிவுபடுத்த வேண்டி கோரிக்கை எழுந்துள்ளது. அந்த மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டவர்கள், அதாவது இதை எடுத்து அந்த நிராகரிக்கப்பட்ட விண்ணப்பங்கள், அதாவது ரெஜெக்ட் பண்ணியிருப்பாங்க இல்லையா, ஸோ அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையங்களுக்கு சென்று இ சேவை மையம் மூலமாக வந்து பார்த்திங்கன்னா மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்நிலையில் இந்த முறையில் கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் மகளிர் உரிமை தொகை கேட்டு மேல்முறையீடு செய்த 1,48,000 பேரது விண்ணப்பங்கள் ஏற்கப்பட்டுள்ளது எனவும் வரும் நிதியாண்டில் ரூபாய் 13,722 கோடி கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்திற்காக மட்டுமே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என கூறப்பட்டுள்ளது. சரிங்களா? ஸோ ப்ராப்பராக வந்து இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். மேல்முறையீடு செய்தவர்களின் ஏற்கப்பட்ட விண்ணப்பங்கள் அது தொடர்பான விவரங்கள் சம்பந்தப்பட்டவர்களின் மொபைல் எண்ணுக்கு குறுஞ்செய்தி வாயிலாக, அதாவது மேல்முறையீடு செஞ்சுருப்பாங்க, ஸோ அவங்களுக்கு வந்து என்ன ஸ்டேஜ் அப்படின்றது அவங்களுடைய மொபைலுக்கே வந்து பார்த்திங்கன்னா மெசேஜ் மூலிமா குறுஞ்செய்தி வாயிலாக அனுப்பப்படும் என்ற நிலையில் இதிலும் நிராகரிக்கப்பட்டவர்கள் அடுத்த 30 நாட்களுக்குள் மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிராகரிப்பு, அதாவது ரிஜெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா அடுத்த 30 நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இ சேவை மையங்களை வந்து நீங்கள் காண்டாக்ட் பண்ணி மேல்முறையீடு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? மேலும் இதுவரை மகளிர் உரிமை தொகைக்கு விண்ணப்பிக்காதவர்களும் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி புதிதாக விண்ணப்பங்களை நீங்கள் வந்து சப்மிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தால் தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேஷனுக்கு சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிந்தால் தம்ஸ் அப் போட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ இதை விட நெக்ஸ்ட் ஒரு பெட்டரான இன்ட்ரெஸ்டிங்கான மீட் பண்ணுறது. பாய் ஃப்ரம் காஷ்மீர்.